அடே அடடே என்னடா இது நம்ம வச்ச செடி மாதிரி இருக்கு. அட ஆமா இது நம்ம வச்ச செடி. 3 வாரத்தில் இவ்வளோ காணு வளர்ந்துட்டா. சரி நம்ம போயிட்டு நாளைக்கு வருவோம். சரி நம்ம அடுத்த செடியை பார்க்க போவோமா? டன் டன் டடடன் டன் டடடன். அடடே என்னடா இது அடுத்த செடி. ஆகா இது அதை விட அருமையாக வளர்ந்துருக்கே. சூப்பராக வளர்ந்துருக்கு. நம்ம என்னென்ன நினச்சி வச்சுருந்தோம் இந்த செடியெல்லாம் இந்த செடி வச்சு பண்ணணும்னு. சூப்பராக வளர்ந்துருக்கு பார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல மற்ற உயிர்களுக்கும் சொந்தமானது. உலகில் மனிதன் தோன்றும் முன்பே தோன்றியவை மரங்கள். ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லோரும் தம் நிழலில் தங்கி செல்லவும் அணில், குரங்கு, பறவைகள் போன்ற உயிர்களுக்கு வாழிடமாக தம் மடியில் இடம் கொடுத்து தம் கனிகளை எல்லோருக்கும் உணவாக கொடுக்கும் ஒவ்வொரு மரமும் தாய். மனிதா, அதை ஏன் நீ மறந்தாய்? மரத்தை வளர்ப்போம் என்ற சிந்தனை ஒவ்வொரு மாணவர் மனதிலும் விதையாக பள்ளியிலேயே விதைக்கப்படட்டும். உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை. நற்பண்புகள், விளையாட்டு, மொழி, அறிவியல், கலைகள் போன்ற ஆற்றல் மிக்க செயல்திறன்களை மாணவர்களிடம் எடுத்துச் செல்லும் பள்ளிகள் ஒவ்வொன்றும் சிறந்த விளைநிலங்கள். சுற்றுச்சூழல் மன்றம், பசுமை மன்றம் போன்ற குழு செயல்கள் மூலம் இயற்கையை பாதுகாப்போம். மரம் மண்ணின் வரம், அதனை காப்பது நம் மரம் என்பது போன்ற நற்சிந்தனைகள் ஆசிரியர்களால் மாணவ பருவத்தில் எங்களிடம் விதைக்கப்பட்ட விதை. அதனை நாளைய உலகின் நல்ல விருட்சங்களாக வளர்த்தெடுப்போம்.